காரணமாக வெளிப்பணிக்கு வந்த இடத்தில் பயங்கர தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார் விருதுநகர் தீயணைப்பு வீரரான ஏகராஜ். தீயணைப்பு வீரர் குடும்பம் என்ற பெயரெடுத்த குடும்பத்தில் முதன்முறையாக தீயுருவத்தில் சோகம் சூழ்ந்திருக்கிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சென்னை புறநகர் பகுதியான கொடுங்கையூரில் பேக்கரி ஒன்றில் நிகழ்ந்த தீ விபத்து எதிர்பாராத வகையில் அசம்பாவித நிகழ்வாக மாறிவிட்டது. கடையின் தீ முழுமையாக அணைக்கப்பட்ட நிலையில் தீயணைப்பு வீரர்கள் கடையின் ஷட்டரை திறந்தபோது உள்ளே இருந்து எரிவாயு சிலிண்டர் வெடித்து சிதறியது. தீயணைப்பு வீரர்களும் பொதுமக்களும் தூக்கி வீசப்பட்டனர். இதில் பலத்த தீக்காயமடைந்தவர்கள் உடனடியாக அருகில் உள்ள ஸ்டான்லி மற்றும் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதில் விருதுநகரைச் சேர்ந்த 55 வயதான தீயணைப்பு வீரர் ஏகராஜ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர்களை சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் விஸ்வநாதன் சந்தித்து ஆறுதல் கூறினார். இறந்த ஏகராஜின் தம்பியும் தீயணைப்பு துறையில் பணியாற்றுகிறார். வெளிப்பணிக்காக ஏகராஜ் சென்னை வந்த நிலையில் பணி முடிந்து இன்னும் 2 நாட்களில் சொந்த ஊருக்கு திரும்ப இருந்த நிலையில் இந்த துயரம் நிகழ்ந்து விட்டதாக வேதனை தெரிவிக்கிறார் முத்துகிருஷ்ணன். வடசனையில் கொருக்குப்பேட்டை தீயணைப்பு துறையில் ஓடியா வந்திருக்காரு. நான் வஉசி தீயணைப்பு துறையில் ஓடியா வந்திருக்கேன். வந்த இடத்துல அந்த மாதிரி நேற்று ஒரு ஃபயர் காலில் அண்ணன் நான் வேலை வகையில் திடீர்னு சிலிண்ட்ரு எக்ஸ்பிரேட் ஆகி அவருக்கு கொஞ்சம் பலத்த அடிபட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்ததில் அவர் டெத் ஆகிட்டாங்க. இறந்த தீயணைப்பு வீரர் ஏகராஜின் இளைய மகனும் தீயணைப்பு துறையிலேயே பணியாற்றுகிறார். தந்தையின் முயற்சியால் மற்ற 2 உறவினர்களும் தீயணைப்பு துறையில் இணைய நிலையில் இந்த சம்பவம் தம்மை உலுக்கிவிட்டதாக கலங்குகிறார் ஏகராஜின் மகன் விஜயசரவணன். கஷ்டமாக இருக்குது சார். அப்பா இருந்து இருந்தால் சார் சர்வீஸை கம்ப்ளீட் பண்ணி தான் அண்ணனும் சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க. நான் இங்கிட்டு திருத்தணியில் இருக்கேன். எங்கள் விருதுநகர் சவுத் சைடு. அக்காவை கட்டி கொடுத்தாச்சு. அம்மாவோட தனியாக தான் இருப்பான். வேலைக்கு போனாலும் தான் போயிடலாம். அப்படியே அம்மாவோட இருந்துடும். ஏகராஜ் 1991ஆம் ஆண்டு தீயணைப்பு துறையில் இணைந்திருக்கிறார். பணியில் சிரத்தையுடன் இருந்த அவர் 25 ஆண்டுகளுக்கு மேலாக சேவையாற்றி பதவி உயர்வு இல்லாமலேயே உயிரிழந்து விட்டதாக சக தீயணைப்பு வீரர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.